24 சைஸ் அளவுள்ள கேர்ள் பேபியோட யூனிஃபார்ம் ஸ்கர்ட் பாவடைக்கு நம்ம இப்போ சுருக்கு வைக்கிறத பார்ப்போம். இடுப்பில் ஏற்கனவே நம்ம அளந்து கரெக்டாக குண்டூசி வச்சு குத்தி பின் பண்ணியாச்சு சரியான அளவில். இப்போ அதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த பின்னை எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இப்போயுமே செக் பண்ணிக்கோங்க. அந்த பின்னை எடுத்தோடனே கொஞ்சம் அளவு கூடி குறைஞ்சிரும், பார்த்து தைக்கணும். அடுத்து பின் பண்ணாமல் நம்ம வச்சுருக்கிற மீதமுள்ள பாதி பகுதியை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கழுத்தில் டேப்பை போட்டுக்கிட்டே எப்பயும் போல் கால் பங்கில் சென்ட்ரு மார்க் பண்ணி அந்த சென்டரில் ஒரு சைடு 3.25 வரணும், இன்னொரு சைடு 3.25 வரணும். அப்போ கால் பங்குக்கு 6 இன்ச்சு வர்ற மாதிரி நம்மலாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த இப்போ நிறையா வந்துருச்சு, அப்போ குறைக்கிறேன் பாருங்கள். துணியை உள்ளே தள்ளிக்கிடணும், ஆனால் ஈக்குவலாக தள்ளணும். எல்லா பக்கமும் எல்லா சுருக்குமே ஒரே அளவாக இருக்கும். அந்த சுருக்குக்குள்ளே துணி ஒரே அளவில் இருந்தால் தான் பாவாடை பிள்ளைங்க போடும்போது அழகாக ஒன்று போட இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் துணி அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் குறைவாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க என்ன செய்வாங்க, இப்படி எல்லா பக்கமும் ஈக்குவலாக வைக்காமல் மேலே மட்டும் இடுப்பளவாக கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. அது அவங்க கொண்டு வந்தது போக மிச்சம் துணி கிடக்கும். அதாவது 26 இன்ச்சு வேணும்னா 26 இன்ச்சு சுருக்கு வச்சுருவாங்க. ஆனால் துணி மீதம் இருக்கும். கொஞ்சம் துணியை தான் உள்ளே வச்சு சுருக்கு வச்சுருப்பாங்க. என்ன செய்வாங்க பிள்ளைங்க, அப்படியே மீதம் உள்ள துணியை வெட்டி விட்ருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அப்படி செய்யக்கூடாது. அது பாவாடை பிள்ளைங்களுக்கு தடுக்கும். இப்போ சுருக்கு வச்சு முடிச்சாச்சு. அளந்து பார்ப்போம். கொஞ்சம் ஒரு 13.5 இன்ச்சு கூட வருது. அப்போ முழு பங்குக்கு பார்க்கும்போது 1 இன்ச்சு கூட வரும். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கூட இருக்குது. அந்த கடைசியாக வச்ச சுருக்கு அப்படியே நான் கொஞ்சம் மெஷர் பண்ணாமல் விட்டேன்னா என்னன்னு தெரில. அதை பிரித்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் பட்டி ஹூக் மாற்ற லூப்பு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.